2024 நடந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் டைரக்ட் கொஷின்ஸை வந்து நம்ம பார்த்துட்டு வரோம் வித் ஆன்சரோட. அந்த சீரீஸில் இப்போ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் கொஷின் பேப்பர் வித் ஆன்சரோட பார்க்க போகிறோம். அதாவது ஜென்ரல் இங்கிலீஷு, ரீசனிங், குவான்ஸு, அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு கொஷின் பேப்பர் தான் இது. டைரக்ஷன் 1 to 5, அதாவது முதல் 5 கொஷினுக்கு உங்களுக்கு ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க, ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த பேராகிராஃப்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. இது ஃபுல்லும் நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு அது கொஷின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது பேசேஜ்லேருந்து ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் தி மேஜர் காஸ் ஆஃப் பிளைண்ட்னஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு பேசேஜில் இருக்கும். பிளைண்ட்னஸோடைய காரணம் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் லைன்லேயே இருக்குது, கேட்ராக்ட் இஸ் தி மேஜர் காஸ் ஆஃப் பிளைண்ட்னஸ். அப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆப்ஷன் சி. செகண்ட் கொஷின், விச் டைப் ஆஃப் கேன்சர் இஸ் காஸ்டு பை அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அல்ட்ரா வயலட் ரேடியேஷனால் என்ன கேன்சர் வருது அப்படின்னு கேட்குறாங்க. இதுவுமே பேசேஜில் கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் இன்விசிபிள் டு ஹியூமன் ஐ இஸ் லிங்க்டு டு ஸ்கின் கேன்சர். அப்போ வந்து அல்ட்ரா வயலட் ரேடியேஷனால் வரக்கூடிய கேன்சர் வந்து ஸ்கின் கேன்சர் அப்படின்னு பேசேஜில் கொடுத்துருக்கிறதுனால கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஸ்கின் கேன்சர். அடுத்தது தேர்ட் கொஷின், fill in the blank by taking word from paragraph. he is afraid of அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவுமே பேசேஜ் நீங்கள் படிச்சிங்கனாலே தெரியும். கேட்ராக்டால் அஃபெக்ட் ஆன பர்சன் வந்து அவங்களுக்கு உலகமே வந்து இருண்டு போயிடுது, வேர்ல்டு பிகம் டார்க் டு ஹிம் ஆர் ஹர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு வந்து பயமாயிடும் இல்லையா? அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து டார்க். he is afraid of டார்க்கு. சரிங்களா, டார்க்கு இல்லைனா டார்க்னஸ்னால. கொஷின் நம்பர் 4, ஐடென்டிஃபை தி வேர்ட் விச் ஹேஸ் சினோனிம் சஜஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சஜஸ்டோடைய மீனிங், சினோனிம் வர மாதிரியான வேர்டு வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. இதில் வந்து சினோனிம் அப்படின்னா மீனிங். சரிங்களா, சஜஸ்ட் அப்படின்ற வேர்டோடைய மீனிங் வந்து ஒப்பைன். இந்த வேர்டு தான் வந்து நமக்கு ரிசர்ச்சர்ஸ் ஒப்பைன். ஒப்பைன் அப்படின்னா சஜஸ்ட் பண்ணுறாங்க தட் ஸ்மோக் இன்ஹேல்டு வைல் ஸ்மோக்கிங் கேரிஸ் சப்ஸ்டன்சஸ் இன்டர்னலி டேமேஜிங் தி ஐஸ். சரிங்களா, ரிசர்ச்சர் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. அதனால் இந்த ஒப்பைன் அப்படின்ற வேர்டு தான் வந்து இதற்கு ஈக்குவலண்ட், அதாவது சஜஸ்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஈக்குவலண்ட்டான சினம் வேர்டு வந்து ஒப்பைன். அதுவுமே வந்து பேசேஜில் இருக்கக்கூடிய வேர்டு தான். அடுத்தது, ஃபைண்ட் தி வேர்ட் ஃப்ரம் பேரா 1 தட் மீன்ஸ் தட் த்ரூ விச் லைட் கேனாட் என்டர். சரிங்களா, த்ரூ விச் லைட் கேனாட் என்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேசேஜில் சொல்லியிருக்காங்க. எங்கே சொல்லியிருக்காங்க? த்ரூ விச் லைட் கேனாட் என்டர் அப்படின்றது வந்து அப்டக்கிள்ஸ். ஓகேங்களா, இட் கேனாட் என்டர் அப்படின்னா தடுக்குது, அப்டக்கிள் பண்ணுது. எதுக்கு? லைட் ரேஸை என்ட்ரிங் ஆகி. என்ன அந்த மாதிரி அப்டக்கிள் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்ராக்ட் பண்ணுது. கேட்ராக்ட் வந்து என்ன பார்ட் அஃபெக்ட் பண்ணுதுன்னா கார்னியாவை அஃபெக்ட் பண்ணுது. அஃபெக்ட் பண்ணுறதுனால டிரான்ஸ்பரன்சி போயிடுது. டிரான்ஸ்பரன்சி போயிட்டால் ஒப்பேக்காக இருக்குது, அதாவது மங்கலாக தெரியுது. சரிங்களா, இதுதான் வந்து பேசேஜில் கொடுத்துருக்குது. கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் தி வேர்ட் ஃப்ரம் பேரா 1 தட் மீன்ஸ் தட் த்ரூ விச் தட் லைட் கேனாட் என்டர். ஓகேங்களா, லைட்டு வந்து ஊடுருவி போக முடியாமல் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸுக்கு பேர் தான் ஒப்பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. லைட் வந்து இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் பாஸ் பண்ணி போகாது, நமக்கு வந்து கலங்களாக இருக்கிறது, தெளிவாக இல்லாமல் இருக்கிறது, இது பேர் தான் ஒப்பேக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, ஒப்பேக். அடுத்தது டைரக்ஷன் 6 to 8 கொஷின், அதாவது 6 to 8 இருக்க இந்த 3 கொஷினும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டென்ஸ் வந்து ப்ரோக் ஆகிருக்கு, 4 பார்ட்டாக பிரிச்சிருக்கிறாங்க. இதில் வந்து எந்த பார்ட்டில் எரர் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். 6th கொஷின், டிஸ்பைட் ஆஃப் தி பெஸ்ட் எஃபர்ட்ஸ் புட் பை தி டாக்டர்ஸ் த கண்டிஷன் ஆஃப் த பேஷண்ட் இஸ் டெட்டோரேட்டிங். இதில் வந்து எந்த பார்ட்டில் வந்து எரர் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏல தான் எரர் இருக்குது. டிஸ்பைட் ஆஃப் தி பெஸ்ட் எஃபர்ட்ஸ். சரிங்களா, டிஸ்பைட் ஆஃப் தி பெஸ்ட் எஃபெக்ட் அப்படின்றாங்க. இது வந்து எரர். அடுத்தது 7, த பிரசிடென்ட் மிஸ்டர் கலாம் இஸ் மச் சாட் ஆஃப்டர் பை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இஸ் இன்வைட்டட் ஃபார் மெனி ஃபங்க்ஷன்ஸ். இதில் எந்த பார்ட்டில் எரர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் சரியான விடை. இஸ் இன்வைட்டட் ஃபார் மெனி ஃபங்க்ஷன்ஸ், இந்த பார்ட்டில் தான் வந்து எரர் இருக்குது. ஓகேங்களா, நம்பர் 8, he is suffering with flu அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து நோ எரரா அப்படின்றது கேட்டிருக்காங்க.
இதில் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து வித் ஃப்ளூ அப்படின்னு வரக்கூடாது, அதனால் இது தப்பு. சரிங்களா, ஹீ இஸ் சஃபரிங் வித் ஃப்ளூ அப்படின்றது தான் தப்பு. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டானது. சி பார்ட்டில் தான் வந்து தப்பு இருக்குது. சரிங்களா, அடுத்தது 9. இட் இஸ் டூ லேட் டு கோ ஃபார் ஷாப்பிங், த ஷாப்ஸ் ஆர் ஒன்லி ஓப்பன். இங்கே வந்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் என்ன வந்து கரெக்டாக ஃபில் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். 9:30 PM தே வில் க்ளோஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்டானது வந்து த ஷாப்ஸ் ஆர் ஒன்லி ஓப்பன் until 9:30 PM they will be closed by now. இப்போலாம் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க பை. அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 10th question, the life of a mosquito is, லைஃப் ஆஃப் அ மஸ்கிட்டோ வந்து ரொம்ப ஷார்ட் அப்படின்றதுனால ஷார்ட் அதான் சரியான விடை. லைஃப் ஆஃப் அ மஸ்கிட்டோ இஸ் ஷார்ட் பட் வெரி ஆக்டிவ். இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. Question number 11. The film revolves around the story of two friends who are forced to and work together in order to save their families. Who are forced to, அடுத்தது என்ன வரணும், reconcile and work together in order to save their family. சரிங்களா, ரெண்டு பேரும் வந்து யூனிட்டியாக ஒன்றா இருந்து வேலை செஞ்சு அவங்க ஃபேமிலியை காப்பாற்றணும், அதனால் ரீகான்சைல் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். கொஷின் நம்பர் 12. விச் இஸ் த சினானம் ஆஃப் தி வேர்ட் சீல்? சீல் அப்படின்றதுடைய சினானம் மீனிங் என்னன்னு கேட்குறாங்க. இதற்கு கரெக்டான ஆன்சர் வந்து எந்தூசியாசம். சீல் அப்படின்னா எந்தூசியாசம், சீல் எந்தூசியாசம். கொஷின் நம்பர் 13. சூஸ் தி கரெக்ட் the one word for the following. An artificial water body made by man. மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்டிஃபிஷியல் வாட்டர் பாடி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சி கிடையாது, ரிவர் கிடையாது, ஓஷன் கிடையாது, அப்போது ஸ்விம்மிங் பூல். ஆப்ஷன் வந்து பி தான் கரெக்டான ஆன்சர். கொஷின் நம்பர் 14. செலக்ட் தி கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் கால்ஃப். இதில் வந்து கால்ஃப், இதற்கு ப்ளூரல் ஃபார்ம் கால்ஸ். அப்போ சரியான விடை வந்து ஆப்ஷன் பி, CALVES. எஃப்க்கு பதிலாக VES வரும். கால்ஃப்ஸ், கால்ஃப் வந்து கால்ஃப்ஸ். அடுத்து 15. வாட் இஸ் தி ஆண்டனம் ஆஃப் கண்டினியூ? கண்டினியூ அப்படின்னா தொடர்றது, அதனுடைய ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஆண்டனம்ஸ் கேட்டிருக்காங்க. கண்டினியூ பண்ணுறதுனா ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிறது, அது வந்து ஆப்போசிட்டாக இருக்குதுன்னா டிஸ்கண்டினியூ பண்ணுறது. சரிங்களா, இப்போ டிஸ்கண்டினியூ தான் சரியான விடை ஆப்ஷன் சி. கொஷின் நம்பர் 16. விச் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இஸ் நாட் கரெக்ட்? இந்த மாதிரி கொஷினில் நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். கரெக்ட் எதுன்னு கேட்டிருக்காங்களா இல்லை நாட் கரெக்ட். இதில் டக்குன்னு பார்க்கும்போது எது கரெக்டுன்றதை நம்ம டக்குன்னு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுவீங்க. அதனால் எது தப்புன்னு கேட்டிருக்காங்க, நாட் கரெக்ட் அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் இதில் வந்து கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. வாட் டிட் மீனா ஃபவுண்ட்? இதான் வந்து நாட் கரெக்ட். சரிங்களா, வாட் டிட் மீனா ஃபவுண்ட் இதுதான் தப்பு. வாட் ஹேஸ் மீனா ஃபவுண்டு? வாட் டிட் மீனா ஃபைண்ட்? வாட் வில் மீனா ஃபைண்ட்? இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. வாட் டிட் மீனா ஃபைண்ட் இது மட்டும் தான் தப்பு. அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து இது தான் ஆப்ஷன் டி. கொஷின் நம்பர் 17. செலக்ட் தி கரெக்ட் டிகிரி ஆஃப் கம்பேரிசன். கம்பேரிசனை பொறுத்த வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிள், அதாவது பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், கம்பேரிசன் பண்ணுறது, சூப்பர்லேட்டிவ். மும்பை இஸ் டேஷ் தேன் மெனி அதர். மெனி அதர் அப்படின்னு வந்து பாசிட்டிவ்னா ஏதாவது ஒரு பொருள் இல்லைனா ஒருத்தவங்கள அவங்கள வந்து எல்லாரை விட சிறந்தவங்க அப்படின்ற மாதிரியாலோ இல்லைனா அவங்கள வந்து மிகைப்படுத்தி சொல்கிறது, இந்த மாதிரி இருக்குன்னா பாசிட்டிவாக மிச்சவங்களை வந்து இது சொல்லாமல் இவங்க ரொம்ப ரொம்ப சிறந்தது, இல்லைனா இது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு இடம், இந்த மாதிரி பாசிட்டிவாக ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிறது வந்து பாசிட்டிவ். கம்பேரிட்டிவ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர், ஓகேங்களா, ரெண்டு பேரையோ ரெண்டு ஆப்ஜெக்டையோ ரெண்டு சிட்டியோ ரெண்டு திங்ஸோ கம்பேர் பண்ணுறது கம்பேரிட்டிவ். ரெண்டுக்கு மேலே இருக்கிறது வந்து கம்பேர் பண்ணுறது சூப்பர்லேட்டிவ். மோஸ்ட்டு, தி மோஸ்ட் இந்த மாதிரிலாம் வரதெல்லாம் வந்து சூப்பர்லேட்டிவ். மோர் அப்படின்லாம் வரதெல்லாம் பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவ். இதில் வந்து கம்பேரிசன், மும்பை இஸ் டேஷ் தன் மெனி அதர் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, டிகிரியில் வந்து மெனி அதர் சிட்டி அப்படின்னு சொல்கிறதுனால நிறையா சிட்டிஸ், பிக்கர் தேன், இதுலேயே வந்து தேன் இருக்குது அப்போனா இஆர் இருக்கிறது தான் வரணும். அப்போ பிக்கர் இஆர் இருக்கிறது தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மோர், மோர் தேன்
இந்த மாதிரிலாம் வரதெல்லாம் வந்து ER இருக்கிறது வந்து தேன் கண்டிப்பாக வரணும். வந்ததுனா தான் இது வந்து கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அதுவே வந்து சூப்பர்லேட்டிவ் EST வந்து சூப்பர்லேட்டிவ், இதுக்கு வந்து தி இருக்கணும். முன்னாடி வந்து தி மோஸ்ட்டு இந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து EST வந்துச்சுன்னா தி கண்டிப்பாக வரும். தி கொடுத்துட்டா வந்து கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலே நீங்கள் ஈஸியாக வந்து EST இருக்கிறது சூப்பர்லேட்டிவ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது 18 dash has different personality from the other. Dash has different personality from others. Each student has different, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொருத்தவங்களை விட different personality இருக்கும் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தவங்களையும் கம்பேர் பண்ணுறதுனால each student has different personality from others. அடுத்தது question number 19 all these people are employed. இது வந்து என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் கேட்குறாங்க. இது வந்து passive voice. all these people அப்படின்றதுனால these வருது. these people are employed. இது வந்து passive voice. அடுத்தது 20 Mr. Ghosh dash yesterday about the sample materials you wanted. called yesterday. ஓகேங்களா, Mr. Ghosh called yesterday about the sample materials you wanted. அடுத்தது 21 pick out the odd one out. இதில் வந்து எது தப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 21 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் வந்து இதில் ஆட் ஒன் அவுட். மிச்சது எல்லாமே வந்து ஸ்டேட்டு, அது வந்து யூனியன் டெரிட்டரி. பஞ்சாபு, கேரளா, பீகார், ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து சரியான விடை. ஏன்னா அது வந்து யூனியன் டெரிட்டரியில் இருக்கிறதுனால. அடுத்தது 22 தி சம் ஆஃப் தி present age of father and his son is 20 years. 5 years ago father's age was 4 times the age of son, so now what is the son's age அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஃபாதரோடதையும் சன்னோடதையும் ப்ரெசன்ட் ஏஜ், இப்போ வந்து ப்ரெசன்ட் ஏஜ் வந்து ஃபாதரோடையும் சன்னோடதையும் ஆட் பண்ணால் 60 வயது வருது. அதுவே வந்து 5 வருடத்திற்கு முன்னாடி 5 years ago வந்து ஃபாதரோட ஏஜ் வந்து வாஸ் 4 times சன்னோட ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. சன்னோட ஏஜ் வந்து என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா, ஃபாதரோட ஏஜ் எஃப்னு இப்படியே கூட நீங்கள் வச்சுக்கலாம். 5 years ago வந்து இருக்குது. அப்போது 5 yearsக்கு அப்புறம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வயது வந்து 2 பேருக்குமே அதிகமாக இருக்கும். அதாவது எஃப் ப்ளஸ் 5 ப்ளஸ் சன் அப்படியே நீங்கள் எஸ் ப்ளஸ் 5னே வச்சுக்கலாம். ஓகேங்களா, இது இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் 16 இருக்குது. ஆனால் முன்னாடி நமக்கு தெரியும் எஃப் இஸ் ஈக்குவல் டு, இங்கே நான் எஃப்க்கு 2 பேர் வயதும் வந்து 5 வயது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். சரிங்களா, அதனால் எஃப் ப்ளஸ் 5 எஸ் ப்ளஸ் 5ன்னு போட்டேன். ஆல்ரெடி நமக்கு தெரியும் எஃப்க்கு பதிலாக 4sன்னு போடலாம். அப்போது 4s ப்ளஸ் 5 ப்ளஸ் எஸ் ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 60. 4s ஒரு s 5s ப்ளஸ் 5 ப்ளஸ் 5 10 இஸ் ஈக்குவல் டு 60. 5s இஸ் ஈக்குவல் டு இந்த 10 இங்கே போயிடுச்சுன்னா மைனஸில் ஆகிடும். 60ல் 10 போயிடுச்சுன்னா 50. எஸ் இஸ் ஈக்குவல் டு 10. சரிங்களா, எஸ் வந்து 10. அப்போ சரியான விடை வந்து இதில் கேட்டிருக்கிறது வந்து சன்னோட ஏஜ் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து 5 வருடத்திற்கு முன்னாடி இருக்கிறது, அதுதான் நம்ம வந்து இங்கே எடுத்துருக்குறோம் எஸ்ன்றது. 5 வருடத்துக்கு அப்புறம் வந்து 10 வயது ப்ளஸ் ஒரு 5 15 வயது வந்து வந்திருக்கும். இது வந்து முன்னாடி இருக்கிற ஏஜ்லேருந்து நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஏஜ் தான் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். நவ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதனால் ப்ளஸ் 5 போட்டிங்கன்னா 15 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை 15. சரிங்களா, கொஷின் நம்பர் 23 if the first and second letters in the word communications were interchanged, also the third and fourth letter and fifth and sixth letter and so on, which letter would be 10th letter counting from right அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த கம்யூனிகேஷன் அப்படின்ற வேர்டில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 லெட்டர் வந்து ஃபஸ்ட்டும் செகண்டும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லெட்டர் வந்து இன்டர்சேஞ்ச். அப்போ ஓசி. தேர்டும் ஃபோர்த்தும் அது ரெண்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் சேம் தான். அடுத்தது NUCITAOISN. ஓகேங்களா, இந்த மாதிரி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டோம். 10th லெட்டர் கவுண்டிங் ஃப்ரம் யுவர் ரைட் சைட்லேருந்து 10th லெட்டர் என்னன்னு கேட்குறாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 and then 10. அப்போ 10th லெட்டர் வந்து N.
சரிங்களா. அப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து சி, ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். சரிங்களா. 23க்கு சி. அடுத்தது டைரக்ஷன் 24 to 28க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க. கொஷின் கேட்டிருக்காங்க. என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவி அண்ட் குணால் ஆர் குட் இன் ஹாக்கி அண்ட் வாலிபால். சச்சின், ரவி ஆர் குட் இன் ஹாக்கி அண்ட் பேஸ்பால். கௌரவ் அண்ட் குணல் ஆர் குட் இன் கிரிக்கெட் அண்ட் வாலிபால். சச்சின், கௌரவ் அண்ட் மெக்கில் ஆர் குட் இன் ஃபுட்பால் அண்ட் பேஸ்பால். இதில் வந்து 24லேருந்து 28 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷனுக்கு இதுதான். இப்போது என்னென்ன கேட்டிருக்காங்க, ஹாக்கி. இது வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியதே வந்து என்னென்ன ஸ்போர்ட்ஸ் வந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாக்கி, வாலிபால், பேஸ்பால், கிரிக்கெட், ஃபுட்பால், இது மட்டும் வந்திருக்கு. சரிங்களா. ஹாக்கியில் ரவி, குணால், அதே மாதிரி ரவி, குணால் வந்து குட் இன் ஹாக்கி அண்ட் வாலிபால், ரெண்டுத்துலேயுமே வந்து ரவி அண்ட் குணால். சச்சின் அண்ட் ரவி குட் இன் ஹாக்கி அண்ட் பேஸ்பால். ஹாக்கியில் அப்போ சச்சின், பேஸ்பாலில் சச்சின், ரவி. ரவி ஆல்ரெடி நம்ம ஹாக்கியில் எழுதியாச்சு. கௌரவும் குணாலும், கௌரவ் அண்ட் குணால் வந்து கிரிக்கெட் அண்ட் வாலிபால். கௌரவ் வந்து குணால் கிரிக்கெட் அண்ட் வாலிபால். அடுத்து சச்சின், கௌரவ், மைக்கேல், இவங்க வந்து ஃபுட்பால் அண்ட் சச்சின், கௌரவ், மைக்கேல் ஃபுட்பால் எழுதியாச்சு. பேஸ்பால்லையும் சச்சின் ஆல்ரெடி வந்து சச்சின் பேஸ்பாலுக்கு நம்ம போட்டிருக்கிறோம். ஓகேங்களா. சச்சின் வந்து ஹாக்கி அண்ட் பேஸ்பாலில் முன்னாடி சொன்னதுனால திரும்பியும் சச்சின், கௌரவ், மைக்கேல். ஓகே, இப்போ எல்லாத்தையும் மார்க் பண்ணியாச்சு. ஹாக்கி, கிரிக்கெட், வாலிபால் இதில் யார் குட் அப்படின்னு கேட்குறாங்க. ஹாக்கி, கிரிக்கெட், வாலிபால் மூணுத்துலேயுமே இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே. அதாவது கே தான் வந்து மூணுத்துலேயுமே இருக்குது. சரிங்களா. மூணுத்துலேயும் இருக்கிறதுனால குணால் தான் கரெக்டான ஆன்சர். 24க்கு ஏ. அடுத்தது ஹூ இஸ் குட் இன் பேஸ்பால், கிரிக்கெட், வாலிபால் அண்ட் ஃபுட்பால். அதாவது பேஸ்பால், கிரிக்கெட், வாலிபால், ஃபுட்பால் இந்த நாலுத்துலேயுமே யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஜி தான் இருக்குது. ஓகேங்களா. ஜி வந்து எல்லாத்துலேயும் இருக்கிறதுனால கௌரவ் தான் கரெக்டான ஆன்சர். 25க்கு ஏ, கௌரவ் கரெக்டான ஆன்சர். அடுத்தது கொஷின் நம்பர் 26. ஹூ இஸ் குட் இன் பேஸ்பால், வாலிபால், ஹாக்கி. பேஸ்பால், வாலிபால், ஹாக்கி இது மூணுத்துலேயும் யார்? இது மூணுத்துலேயும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஆர் மூணுத்துலேயும் காமனாக இருக்கிறதுனால ஆர் தான். அப்போ ரவி தான். கொஷின் நம்பர் 26 ஆப்ஷன் பி, ரவி தான் கரெக்டானது. ஹவு மெனி பிளேயர்ஸ் ஆர் குட் இன் 3 or more கேம்ஸு. 3 அல்லது அதற்கு மேலே இருக்கக்கூடிய கேம்ஸில் எத்தனை பேர் வந்து நல்லா விளையாடுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ரவியை பொறுத்த வரைக்கும் 1 2 3. அப்போ ரவி வந்து வராப்பில். அடுத்தது குணால் 1 2 3 கேம். அப்போ குணாலும் வராப்பில். அடுத்தது சச்சின் 1 2 3 சச்சின். சரி, அடுத்தது வி வந்து ஒரே ஒன்று தான். ஜியை பொறுத்த வரைக்கும் 1 2 3 4. 3 or moreன்னு சொல்லியிருக்காங்க. 3 மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா நமக்கு வந்து ஜியை இது பண்ண முடியாது. 3 or more. சரி, எம்மை பொறுத்த வரைக்கும் கிடையாது. அப்போது 1 2 3 4. ஓகேங்களா. கொஷின் நம்பர் 27 சி. 4 பேர் வந்து 3 and more கேம்ஸில் நல்லா ப்ளே பண்ணுறாங்க. குட்டு. அடுத்தது கொஷின் நம்பர் 28. இன் விச் கேம் லீஸ்ட் பிளேயர்ஸ் ஆர் குட். கம்மியான பிளேயர் வந்து நல்லா விளையாடுறது வந்து எந்த கேம் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் 3, இதில் 4, இதுலேயும் 4, இதில் 2, இதில் 3. அப்போ கம்மியாக விளையாடுறது வந்து கிரிக்கெட்டில் தான் குட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்கிறத வச்சு டேட்டா வச்சு சொல்லலாம். அப்போ 28 ஆப்ஷன் பி தான் கரெக்டு. கிரிக்கெட் தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். சரிங்களா. அப்போது இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து இந்த ஒரு கொஷின் ஃபுல்லும் நீங்கள் ரீட் அவுட் பண்ணி அது டேட்டாவை மட்டும் கரெக்டாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம அட்டென்ட் பண்ண முடியும். கொஷின் நம்பர் 29. ஏ இஸ் பிரதர் ஆஃப் பி, சி இஸ் மதர் ஆஃப் ஏ,
B is granddaughter of D, F is son of A, how is F related to C அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? A வந்து brother of B, ஏவும் பியும் வந்து brothers. ஓகேவா? A வந்து brother, உங்களுக்கு வந்து இப்படி போட்டிங்கன்னா மேல், அப்போ brother of B. C is mother of, அப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து C தான் மதர். இது வந்து மேரேஜ். இது இவங்களோட பையன்தான் A. B வந்து மேலாக ஃபீமேலாக நமக்கு தெரியாது. B is granddaughter அப்படின்னு சொல்கிறதுனால இது ஃபீமேல். Bன்ற கேரக்டர் வந்து ஃபீமேல், granddaughter of D. அப்போது ஒன்று சியோட granddaughter அப்படின்றதுனால சியோட மதர் ஆர் ஃபாதராக இருக்கலாம், அல்லது அவங்களுடைய ஹஸ்பண்ட் யார் அப்படின்றது தெரியாது, அவங்களுடைய, அப்போ மேலே தான் வருவாங்க D. F is son of A, ஏவோட சன் வந்து F. அப்போ ஏவுக்கு மேரேஜ் ஆகிருக்கு, ஏவோட சன் தான் வந்து F. சன்னுன்னு சொன்னதுனால நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். சரிங்களா? How is F related to C? ஓகேங்களா? சிக்கு என்ன ரிலேஷன், எஃப்க்கும் சிக்கும் என்ன ரிலேஷன், நமக்கு டியை பொறுத்தலாம் கவலை இல்லை. ஓகேங்களா? சி வந்து மதர். ஓகேங்களா? சி வந்து அம்மா, சியோட பையன்தான் ஏ, ஏவோட பையன்தான் வந்து எஃப். அப்போது இவங்க சி வந்து எஃப்போட பாட்டி. ஓகேங்களா? சி வந்து கிராண்ட் மதர் ஆஃப் எஃப், அப்படி இல்லைன்னா எஃப் வந்து கிராண்ட் சன் ஆஃப் சி. சரிங்களா? புரியுதுங்களா? சியோட ஹஸ்பண்ட் பேர் நமக்கு என்னன்னு தெரியாது, சியோட பையன் வந்து ஏஓ வந்து பிரதர் ஆஃப் பி, நமக்கு இவங்களும் தேவையில்லை, ஏவோட பையன்தான் எஃப். அப்போது இவங்க கிராண்ட் மதரு, அப்படி இல்லைன்னா எஃப் வந்து கிராண்ட் சன் ஆஃப் சி. இப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகேங்களா? கிராண்ட் சன். கொஷின் நம்பர் 30 to 34க்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷனை ஃபுல்லுத்தையும் நீங்கள் ரீட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 30 to 34 கொஷின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணணும். அதற்கு ABCDEFG இந்த 7 பேரும் வந்து சர்க்குலர் டேபிளில் உட்காந்துருக்கதா சொல்லியிருக்காங்க. சர்க்குலர் டேபிள் ஒன்று போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 இப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டாச்சா? இப்போ வந்து எல்லோரும் ஃபேஸிங் சென்டரை தான் ஃபேஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. G இஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் C. சியோட செகண்ட் லெஃப்ட்டு தான் வந்து ஃபஸ்ட்டு, செகண்ட் லெஃப்ட்டு தான் G. இப்போ G போட்டாச்சு. சரிங்களா? ஓகே. ஹூ இஸ் இமீடியட் லெஃப்ட் ஆஃப் F அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிக்கு பக்கத்தில் கமா கொடுத்து ஹூ இஸ் இமீடியட் லெஃப்ட் ஆஃப் Fன்னு சொல்கிறதுனால எஃப்போட இமீடியட் லெஃப்ட் தான் C. அப்போ எஃப்பை நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். A is third to the left of E. A வந்து ரெண்டு பேருக்கு, அதாவது தேர்டு டு த லெஃப்ட் ஆஃப் ஈயோடக்கு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டில் தான் வந்து ஏ இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது B இஸ் பிட்வீன் டியும் ஈயும் நடுவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கலாம், அல்லது EBD இந்த காம்பினேஷனில் இருக்கலாம். சரிங்களா? ஓகே. இது எப்படின்னு தெரியாது, இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ ஏக்கும் ஈக்கும் நடுவில் 2 கேப் இருக்குது. சரிங்களா? இங்கே ஆல்ரெடி ஒரு கேப் தான் இருக்குது, அதனால் இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இங்கே ஏவும் 2 கேப்பில் இ அந்த மாதிரி ஃபிட் பண்ண முடியாது. அப்போ இங்கேயும் வர முடியாது. ஒன்லி ஆப்ஷன் வந்து ஏ 2 கேப்பு இ, இதுதான் ஃபிட் பண்ண முடியும். அதே மாதிரி இ இங்கே வந்ததுனால இன்பிட்வீனில் பி தான், அடுத்தது டி தான் இங்கே. சரிங்களா? இப்படி ஃபிட் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ ஈஸியாக ஃபிட் பண்ணியாச்சு. ஹூ இஸ் சிட்டிங் பிட்வீன் ஈக்கும் சிக்கும் நடுவில் யார்? எஃப். அப்போ எஃப் தான் கரெக்டான ஆன்சர். 30க்கு ஏ தான் ஆப்ஷன், ஏ தான் கரெக்டு. ஹூ இஸ் சிட்டிங் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஏ? ஏக்கு லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட்டு, ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு, செகண்ட் லெஃப்ட்டு டி. அப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 31க்கு டி. கரெக்டாக? அடுத்தது 32க்கு என்ன கேட்டிருக்காங்க? ஹூ இஸ் தி பொசிஷன் ஆஃப் வாட் இஸ் தி பொசிஷன் ஆஃப் ஜி? ஜியோட பொசிஷன் என்னன்னு கேட்குறாங்க. இங்கே ஜி இருக்கிறாங்க. ஜி வந்து லெஃப்ட் ஆஃப் டி, டியோட லெஃப்ட் இந்த பக்கம். அப்போ இது கிடையாது, ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. ரைட் ஆஃப் இ, ஈயோட ரைட்டுன்னு சொல்கிறாங்க. இ எங்கேயோ இருக்கிறாரு, அதுவும் கிடையாது. அடுத்தது பிட்வீன் ஏ அண்ட் டின்னு சொல்கிறாங்க. ஏக்கும் டிக்கும், ஏக்கும் டிக்கும் நடுவில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ கரெக்டான ஆப்ஷன் சி தான். இப்போ
இப்போ 32க்கு சி கரெக்டான ஆன்சர். அடுத்தது 33. ஹூ இஸ் சிட்டிங் அட்ஜசன்ட் ரைட் டு எஃப்? எஃப்போட ரைட் சைடில் யார் உட்காந்துருக்கா? இ தான் உட்காந்துருக்காங்க. அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 33க்கு ஏ. 34க்கு வேறு கொஷின். சரிங்களா? இந்த டயக்ராம் மட்டும் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் 2 நம்ம அசியூம் பண்ணோம், அதில் 1 ஃபிட் ஆகிறதுனால நம்ம அதை எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 34. இஃப் யூ வேர் பார்ன் ஆன் 14th April 1992 which was a Sunday, on which day of the week does your birthday fall in 1993? அதாவது 14th April 1992 பிறந்திருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அது இருந்தீங்கன்னா அது வந்து சண்டேவாக இருக்குது. சண்டே. அப்போ நெக்ஸ்ட்டு 14th April 1993 உங்களுடைய பிறந்தநாள் வந்து எந்த டேயில் வரும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இது வந்து சிம்பிளாக நீங்கள் சால்வ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இயர் 1992 இருக்கு இல்லையா, 1992 வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது கேட்குறது வந்து 1993. இந்த கேட்குற வருடம் வந்து லீப் இயரா இல்லையா அப்படின்றத பார்க்கணும். லீப் இயரா இல்லையா அப்படின்றத பார்க்கணும். லீப் இயரா இல்லையா அப்படின்றத எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவைடட் பை 4. 4ஆல் டிவைட் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்கள். டிவைட் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி இருந்தால் அது வந்து லீப் இயர். டிவைட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இருந்தால் நாட் இயர் லீப் இயர். அப்போ இது வந்து டிவைட் பண்ண முடியல, நாட் இயர் லீப் இயர். சரிங்களா? லீப் இயர் கிடையாது. லீப் இயர் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் கொடுத்துருக்கிற டே சண்டே இருக்கு இல்லையா, கொடுத்துருக்க டே சண்டே ப்ளஸ் 1. சண்டே ப்ளஸ் 1ன்னா நெக்ஸ்ட் வந்து மண்டே, அதுதான் வரும். சரிங்களா? அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து 34க்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டு, மண்டே. ஓகே, அடுத்த கொஷின் 35. இது வந்து டைரக்ஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. அதாவது எப்பயுமே டைரக்ஷன் வச்சு கொடுத்துட்டாங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. சரிங்களா? ஓகே, யூ கோ நார்த்து. இப்போ நார்த்தில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நார்த்தில் போயிட்டுருக்கீங்க. இங்கேருந்து நீங்கள் நார்த்தில் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. நார்த்தில் டேர்ன் ரைட்டு. உங்களுடைய ரைட்டு இந்த பக்கம். அப்போ இந்த பக்கம் டேர்ன் பண்ணிட்டீங்க. தென் ரைட் அகைன். இந்த பக்கத்துலேருந்து ரைட் வரும்போது திரும்பியும் இந்த பக்கம் டைரெக்ஷனை திரும்பிட்டீங்க. அண்ட் தென் கோ டு லெஃப்ட். இங்கேருந்து இந்த டைரெக்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இது. அப்போது இந்த பக்கம் திரும்பிட்டீங்க. இன் விச் டைரெக்ஷன் யூ ஆர் ஃபேஸிங் நவ்? ஓகேங்களா? நார்த்தில் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க. அப்போ கீழே வந்து சவுத்து, இந்த பக்கம் ஈஸ்ட்டு, இந்த பக்கம் வெஸ்ட்டு. அப்போது நீங்கள் இப்போ எந்த பக்கம் பார்த்துட்ருக்கீங்க? ஈஸ்ட்டு. இப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. 35க்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டு. சரிங்களா? இது மாதிரி தான் டைரக்ஷன் சம்ஸ் பண்ணணும். 36. அரேஞ்ச் தி ஃபாலோயிங் லாஜிக்கல் ஆர்டர்னு சொல்கிறாங்க. எல்போ, ஷோல்டர், ஃபிங்கர், பாம், ரிஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை ஒரு லாஜிக்கலான ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. இது ஃபுல்லும் பாடி பார்ட்ஸில் கொடுத்துருக்கிறதுல ஒன்று எல்போவில் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு ஃபிங்கரில் முடிகிற மாதிரி இருக்கணும். இல்லைனா வந்து ஃபிங்கரில் ஸ்டார்ட் ஆகிட்டு எல்போவில் முடிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்போ அதாவது 1. அடுத்தது ஷோல்டர், எல்போக்கு அப்புறம் ஷோல்டருக்கு அப்புறமேட்டு என்னது உங்களுக்கு ரிஸ்ட்டுக்கு அப்புறமேட்டு பாமு, ஃபிங்கர். இந்த ஆப்ஷன் எங்கேயுமே இல்லை. அப்போ ரிவர்ஸ் ஆர்டரில் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபிங்கரு, அடுத்தது பாமு, ரிஸ்ட்டு, ஷோல்டரு, எல்போ. இது எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? இந்த ஆர்டரில் தான் கொடுத்துருக்காங்க. எதர் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம், இல்லை இது கொடுத்துருக்கலாம். இப்போ இது கொடுத்துருக்கிறதுனால நம்ம செகண்ட், அதாவது ஆப்ஷன் சியை வந்து செலக்ட் பண்ணுறோம். அடுத்தது ஒரு சர்டன் கோடில் வந்து ஃபயர் அப்படின்றத வந்து சர்டன் இதில் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. மூவ் அப்படின்றதையும் ஒரு விதத்தில் மென்ஷன் பண்ணுறாங்க. இதில் ஓவர் அப்படின்றத எப்படி எழுதுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேம் ரூலில் சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபயர் அப்படின்றத எப்படி எழுதியிருக்காங்க? ஃபயர் அப்படின்றத QHOE அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்தது மூவ் அப்படின்றத ZMWE அப்படின்னு எழுதியிருக்காங்க. இப்போ ஓவர் அப்படின்றத நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் அப்படின்றத நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலும் தெரியும். ஓக்கு பதிலாக ஓ வந்து எம்முன்னு எழுதியிருக்காங்க. அப்போ எம்மு, விக்கு வந்து
W, அப்போ W. ஈக்கு பார்த்தீங்கனாலே தெரியுதும், ஈக்கு ஈ தான் எழுதியிருக்காங்க, அப்போ ஈ தான் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஆரை பொறுத்த வரைக்கும் ஓ, அப்போ MWEO ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? சில இதில் உல்ட்டாவாக, அதாவது ஃபஸ்ட் லெட்டருக்கும் லாஸ்ட் லெட்டருக்கும் ரிலேட் பண்ணியிருப்பாங்க, மாற்றி எழுதியிருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் கரெக்டாக நிறையா சம்ஸு, நிறையா ப்ராப்ளம் சால்வ் பண்ண தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் வரும். கொஷின் நம்பர் 38. If A denotes into, B denotes plus, C denotes divide, D denotes minus, find the value அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கொஷினில் கொடுத்துருக்கிறதுனா 18 C 3A 9 D 8 B 6. கொஷினில் கொடுத்துருக்கிறது 18 C 3A 9 D 8 B 6ன்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கொடுத்துருக்கிற வட்டத்தில் சிக்கு பதிலாக என்னது, C denotes divide 3, A வந்து into 9, D வந்து minus 8, B வந்து plus 6. ஓகேங்களா? இந்த மாதிரி கொஷின் கொடுத்துட்டாங்கனாலே போர்டு மாஸ் தான் போடணும். ப்ராக்கெட் இல்லை, ஆஃப் இல்லை, டிவைடு தான் ஃபஸ்ட் இருக்குது. டிவைட்னா 18ல் 3 போயிடுச்சுன்னா டிவைட் பண்ணிங்கன்னா 6 into 9 minus 8 plus 6. ஓகேங்களா? 18 3ஆல் டிவைட் பண்ணிட்டீங்க ஃபஸ்ட்டு, டிவைட் முடிஞ்சிச்சு. அடுத்தது மல்டிப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் 6 9s are 54 plus 6 மல்டிப்ளிகேஷன் முடிச்சிட்டிங்க. அடிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 54 இருக்குது, 6 இருக்குது, இது ரெண்டும் தான் ப்ளஸில் இருக்குது. அப்புறம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 60 minus 8. அடுத்தது சப்ராக்ஷன், 60ல் 8 போயிடுச்சுன்னா 52. இதுதான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர், 52. ஓகேங்களா? அடுத்தது வந்து கொஷின் நம்பர் 39. சீரீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. 39க்கு 1 8 9 64 25 216 49 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சீரீஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஈஸியாக நீங்கள் வந்து போட்டுடலாம். இங்கே வந்து 1 ஸ்கொயர் இருக்குது. அடுத்தது 1 2 க்யூபு 3 ஸ்கொயர் 3 3s are 9. ஓகேங்களா? அடுத்தது 4 க்யூப் 5 ஸ்கொயர், அதாவது இதிலலாம் வந்து க்யூப் இருக்குது, இதெல்லாம் வந்து ஸ்கொயரில் இருக்குது. அப்போது 6 க்யூபு 7 ஸ்கொயரு, நெக்ஸ்ட்டு 8 க்யூபில் வரணும். 8 8s are 64 64 8s are 512. அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்தது கொஷின் நம்பர் 40. How many numbers are divisible by 7? கொடுத்துருக்க நம்பர்லையே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்தெந்த நம்பர்லாம் divisible by 7 அப்படின்னு சொல்லிட்டு. 842 பொறுத்த வரைக்கும் நீங்கள் 7ஆல் அடிச்சிங்கனாலே 1 டைம் வந்துட்டு 14 வந்துடும், அப்புறம் 2 பேலன்ஸ் நிற்கிறதுனால இது கிடையாது. 639 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 63 இது இருக்கும், 9 வந்து டிவைட் ஆகாது, அதனால் இதுவும் கிடையாது. 285 பொறுத்த வரைக்கும் 28 ஓகே, 5 வராது, அதனால் இதுவும் கிடையாது. 721 பொறுத்த வரைக்கும் 7ம் வரும் 21ம் வரும், அப்போ 721 உண்டு, டிவைட் ஆகும். 945 பொறுத்த வரைக்கும் 9 1 டைம் 7 ரிமைனிங் 2 இருக்கிறதுனால 21, ரிமைனிங் 3 இருக்கிறதுனால 7 5s are 35 வரதுனால இது வரும். அப்போ 2 நம்பர் 721 டிவைடட் பை 7 945 டிவைட் பை 7, அப்போ 2 தான் கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் சி. அடுத்தது 41. வாட் டஸ் பிக்சல் மீன்? பிக்சல் அப்படின்றது வந்து நல்லா நீங்கள் பிக்சர் இதெல்லாம் வந்து மொபைல்லாம் யூஸ் பண்ணும்போது நல்ல பிக்சல் இருக்கக்கூடிய மொபைல் வந்து நல்லா குவாலிட்டியில் இருக்கக்கூடிய கேமரா அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க, டிஸ்பிளே இதெல்லாம் சொல்லும்போது பிக்சல்ன்றது வந்து ஸ்மாலஸ்ட்டு காம்போனண்ட் ஆஃப் டிஜிட்டல் இமேஜில் வந்து எவ்வளோ பிக்சல் அதிகமாகதோ அவ்வளோ பிக்சர் குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ பிக்சல் அப்படின்றது வந்து ஸ்மாலஸ்ட் காம்போனண்ட் ஆஃப் டிஜிட்டல் இமேஜ். அடுத்தது 42. வென் யூ இன்ஸ்டால் எ நியூ ப்ரோக்ராம் ஆன் யுவர் கம்ப்யூட்டர் இட் இஸ் டிப்பிக்கலி ஆடட் டு விச் மெனு? எந்த மெனுவில் ஆட் ஆகும் யூஸ்வலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ப்ரோக்ராம்ஸில் தான் ஆட் ஆகும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஓகேங்களா? நியூ ப்ரோக்ராம் வந்து கம்ப்யூட்டரில் ஆட் பண்ணும்போது ஆல் ப்ரோக்ராம்ஸில் மெனுவில் தான் ஆட் ஆகும். 43. வேர் ஆர் டேட் அண்ட் டைம் அவைலபிள் ஆன் டெஸ்க்டாப்பில் வந்து சிஸ்டத்தில்
எந்த இடத்துல எதில் வந்து எந்த பாரில் இல்லைனா எந்த மெனுவில் வந்து டைமும் டேட்டும் வந்து மென்ஷன் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டாஸ்க் பாரில் தான் இருக்கும். சரிங்களா, டாஸ்க் பாரில் தான் வந்து டைமும் டேட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கும். சரிங்களா. அடுத்து 44 டேஷ் இஸ் எ க்ளவுட் ஸ்டோரேஜ் சர்வீஸ் அஃபர்ட் பை கூகுள் ப்ரொவைட் பண்ணக்கூடிய க்ளவுட் ஸ்டோரேஜ் சர்வீஸ். அதாவது நீங்கள் உங்களுடைய சிஸ்டத்தில் இருக்கிற மெமரி யூஸ் பண்ணாமல் வேறு எங்கேயோ கூகுள் வச்சுருக்கக்கூடிய இடத்துல அங்கே சேவ் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா, அது மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய சர்வீஸ் பேர் என்னது, எந்த சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ட்ரைவ். இதுதான் வந்து கூகுள் ப்ரொவைட் பண்ணக்கூடிய க்ளவுட் ஸ்டோரேஜ் சர்வீஸ், கூகுள் ட்ரைவ். அதான் கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் பி. 45 இன் மைக்ரோசாஃப்ட் வேர்டு ஸ்மால் டாட்ஸு, ஸ்கொயரு, டேஷஸ்ஸு, கிராஃபிக்ஸு இதெல்லாம் வந்து appeared that often appear before text whenever we select. What are these called? இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் என்ன? அதாவது வேர்டில் வந்து டாட் வைப்பாங்க, இல்லைனா வந்து ஸ்கொயரு, இல்லைனா டேஷு, ஏதாவது இமேஜு இந்த மாதிரிலாம் வைப்பாங்க இல்லையா வேர்டுக்கு முன்னாடி. இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுலாம் வந்து என்ன, டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து புல்லட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, புல்லட்ஸ். ஓகேங்களா, மைக்ரோசாஃப்ட் வேர்டில் டேஷு, அதாவது ஸ்மால் டாட்ஸு, ஸ்கொயர்ஸு, கிராஃபிக்ஸு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பேர் என்னது, புல்லட்ஸு. 46 which capabilities are not there in MS Excel. எக்ஸலில் வந்து எக்ஸலில் என்ன இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது MS எக்ஸலில் கிராஃப் இருக்கும், ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கும், ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஃபார்முலாஸ் போடுறோம் இல்லையா, ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், டேபிள்ஸும் இருக்கும். அப்போ நன் ஆஃப் தீஸ் தான் கரெக்டான ஆன்சர். கரெக்டான ஆன்சர் நன் ஆஃப் தீஸ். இதில் வந்து எது இல்லை, நாட் தேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால் நல்லா பார்த்துக்கணும், நாட் தேர் அப்படின்றது தான் முக்கியமானது. 47 வேர் ஆர் த கமெண்ட்ஸ் ரிலேட்டட் டு ஓப்பனிங், க்ளோசிங் அண்ட் சேவிங் எ ஃபைல் இன் MS Word 2013 எக்ஸிஸ்ட். எந்த இடத்துல சேவ் ஆகிறது, ஓப்பன் ஆகிறது, இந்த மாதிரியான கமெண்ட்லாம் வந்து எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபைல் டேப்பில் தான் இருக்கும். சரிங்களா, ஓப்பனிங், க்ளோசிங், சேவிங் இது எல்லாமே வந்து ஃபைல் டேப்பில் இருக்கும். 48 வாட் இஸ் தி ஷார்ட்கட் கீ டு மூவ் பிட்வீன்ஸ் ஷீட்ஸ் இன் MS எக்ஸல். MS எக்ஸலில் வந்து ஒரு ஷீட்டுக்கும் இன்னொரு ஷீட்டுக்கும் மூவ் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்ட்ரோல் ப்ளஸ் பேஜ் அப்பு இல்லைனா பேஜ் டவுனு கொடுக்கலாம். கண்ட்ரோல் ப்ளஸ் பேஜ் அப் இல்லைனா டவுன் தான் வந்து ஒரு ஷீட்டுக்கும் இன்னொரு ஷீட்டுக்கும் மூவ் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ இன் MS எக்ஸல். கண்ட்ரோல் ப்ளஸ் பேஜ் அப்பு இல்லைனா பேஜ் டவுனு. சரிங்களா. 49 which option is used to reach the specific location marked in a MS Word document. சரிங்களா, இது வந்து புக் மார்க் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போய்ட்டு ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் வந்து புக் மார்க் அப்படின்றது. 50 வாட் இஸ் டைப்டு பிஃபோர் தி நம்பர் ஆஃப் காலம்ஸ் ரோஸ் இன் அட்ரஸ் பார் டு ப்ரிவென்ட் ஆட்டோ ரெஃபரன்சிங் இன் MS எக்ஸல். இது வந்து டாலர் சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவாங்க. டாலர் வந்து இஸ் டைப்டு பிஃபோர் தி நம்பர் இல்லைனா வந்து அதாவது காலம் இல்லைனா ரோஸோடைய நம்பர்ஸ்க்கு முன்னாடி அட்ரஸ் பார் டு ப்ரிவென்ட் ஆட்டோ ரெஃபரன்சிங் இன் MS எக்ஸல். டாலர் தான் யூஸ் பண்ணுவாங்க, டாலர் சிம்பிள் தான் ஆட்டோ ரெஃபரன்ஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற இது வந்து டாலர் சிம்பிள் தான். சரிங்களா, ரெஃபரன்சிங் பண்ணாமல் இருக்கிறது. 51 வாட் இஸ் எ டைப் ஆஃப் மால்வேர் that downloads onto a computer disguised as a legitimate program called. மால்வேர் அப்படின்றது வந்து உங்களுடைய சிஸ்டத்தை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வைரஸ் மாதிரியான ஒரு இது தான். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஜிட்டிமேட் ப்ரோக்ராம் வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ண விடாமல் பண்ணக்கூடியது. ட்ரோஜன் ஹார்ஸ் அப்படின்றது தான் வந்து அதனுடைய பேர், மால்வேருடைய பேர். சரிங்களா. அடுத்து 52 வாட் இஸ் பேண்ட்வித் ஆஃப் ஏ நெட்வொர்க்குடைய பேண்ட்வித் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேண்ட்வித் ஆஃப் ஏ நெட்வொர்க் வந்து ரேட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். பேண்ட்வித் ஆஃப் த நெட்வொர்க் வந்து ரேட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். பேண்ட்வித் ஆஃப் ஏ நெட்வொர்க் வந்து ரேட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். 53 which device is used to amplify the internet signal. இன்டர்நெட் சிக்னலை வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணக்கூடிய டிவைஸோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டர். ஆம்ப்ளிஃபை இன்டர்நெட் சிக்னலை வந்து இன்டர்நெட் சிக்னல் வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணக்கூடியது வந்து ரிப்பீட்டர். 54 which version of window is yet not ரிலீஸ் ஆகாத விண்டோஸ் வந்து பேர் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. விண்டோஸ் 11 24H2 அப்படின்றது ஆப்ஷன் பி தான் கரெக்டு. விண்டோஸ் 11 24H2 விண்டோஸ் 11 24H2 வந்து இன்னும் ரிலீஸ் ஆகாத வெர்ஷன். சரிங்களா. 55
which one of these stores data more than டிவிடியை விட அதிகமாக சேவ் பண்ணக்கூடியது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ளூரே டிஸ்க். டிவிடியை விட அதிகமாக ஸ்டோர் பண்ணக்கூடிய டேட்டா ஸ்டோரிங் டிவைஸ் வந்து என்னது? ப்ளூரே டிஸ்க். ப்ளூரே டிஸ்க். அடுத்து 55 அதை பார்த்துட்டு 56 வந்து விண்டோ எக்ஸ்ப்ளோரர் அப்படின்றது வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபைல் மேனேஜர். விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்றது வந்து ஃபைல் மேனேஜர். எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபைல் மேனேஜர். 57 which of the following is not a type of page margin in MS Word? MS Wordல எந்த பேஜ் மார்ஜின் கிடையாதுன்னு கேட்குறாங்க. இதில் இருக்கிறதுல இது கிடையாது. டாப் இருக்கும், ரைட் இருக்கும், ஓகேங்களா, ஆனால் வந்து சென்டர் இருக்காது. சரிங்களா? அப்போ நாட் அ டைப் அப்படின்றது வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டானது. சென்டர் தான் கிடையாது. சரிங்களா? 58 which data is sent to your computer when you visit a website? வெப்சைட்டை வந்து நீங்கள் ஒரு வெப்சைட்டை போய் பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் எந்த டேட்டா வந்து போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக்கீஸ் அப்படின்றது தான் வந்து டேட்டா வந்து சென்ட் ஆகும். உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து குக்கீஸ் அப்படின்றது வந்து போகும். சரிங்களா? நீங்கள் ஒரு வெப்சைட்டை பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய கம்ப்யூட்டரோட டீட்டெயில்ஸை வந்து அந்த வெப்சைட்டுக்கு அனுப்புறது வந்து பேர் வந்து குக்கீஸ். சரிங்களா? 59 which of the following is are the functions of distributed DBMS? DBMSனால் database management system. அதற்கான எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் வந்து எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் இருக்கிறது எல்லாமே வந்து டிபிஎம்எஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் டிபிஎம்எஸ் தான். அதாவது கீப்பிங் ட்ராக் ஆஃப் டேட்டா, டேட்டாவை வந்து எங்கே இருக்குது என்ன அப்படின்ற டேட்டாவை வந்து ட்ராக் பண்ணுறது, query ப்ராசஸ் பண்ணுறது, செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே பண்ணுறது. அப்போ ஆல் ஆஃப் தி அபவ்ன்றது ஆல் ஆஃப் தீஸ். சரிங்களா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூட்டட் டிபிஎம்எஸ்? எல்லாமே ஆல் ஆஃப் தீஸ். சரிங்களா? கீப்பிங் ட்ராக் ஆஃப் டேட்டா, query ப்ராசஸிங், செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். கொஷின் நம்பர் 60 ஜேபிஜி, ஜேபிஇஜி, பிஎன்ஜி இது எல்லாம் என்ன டைப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, தெரியும். பிக்சர் ஃபைலு, ஓகேங்களா? இமேஜெல்லாம் வந்து ஜேபிஜி, ஜேபிஇஜி, பிஎன்ஜி ஃபார்மேட்டில் சேவ் ஆகும். மொபைல்லையும் சரி, சிஸ்டத்துலேயும் சரி. அப்போ இதெல்லாம் பிக்சர் ஃபைல். அடுத்து 61 வென் இஸ் நேஷ்னல் யூத் டே செலிப்ரேட்டட்? எவ்ரி இயர். நேஷ்னல் யூத் டே வந்து ஜனவரி 12. சரிங்களா? ஜான்வரி 12 தான் வந்து நேஷ்னல் யூத் டே. நேஷ்னல் யூத் டே வந்து ஜான்வரி 12. ஜான்வரி 12th ஜான் தான் வந்து நேஷ்னல் யூத் டே. 62 who among the following has been awarded ஞானபீத் அவார்ட் 2024? ஞானபீத் இதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். ஏன்னா லேட்டஸ்ட்டு கொஷினில் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் அப்படின்றதுனால இதெல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிப்பீட் ஆகும். ஞானபீத் அவார்ட் 2024 வந்து கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, போத் ஏ அண்ட் பி. அதாவது குல்சர் அண்ட் ராம்பாத்ராச்சாரியா ரெண்டு பேருமே வந்து ஞானபீட் அவார்ட் 2024 வாங்கினது வந்து குல்சர் அண்ட் ராம்பராச்சாரியா. 63 which ministry tablet secures the first prize of at Republic Day Parade 2024? 2024 ரிபப்ளிக் டே பரேடில் வந்து எந்த மினிஸ்ட்ரியோட டேப்லே வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கல்ச்சர், மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் தான் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. 2024 ரிபப்ளிக் டே பரேடில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கின மினிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். சரிங்களா? 64 வந்து who among the following is conferred with highest honor? பாரத ரத்னா 2024 யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் ஏ அண்ட் பி. லால் கிருஷ்ணா அத்வானி, எல்கே அத்வானி, சௌத்ரி சரண் சிங், சிசி சரண், இவங்க ரெண்டு பேருக்கு தான் வந்து பாரத ரத்னா விருது வந்து 2024 வழங்கப்பட்டிருக்குது. லால் கிருஷ்ணா அத்வானி அவர்களுக்கும் சௌத்ரி சரண் சிங் இவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க பாரத ரத்னா விருது 2024. சரிங்களா? போத் ஏ அண்ட் பி தான் கரெக்டானது. லால் கிருஷ்ணா அத்வானி, சௌத்ரி சரண் சிங், சிசி சிங், சரண் சிங் சொல்லுவாங்க. ஓகேங்களா? 65 in which Middle Eastern country a Hindu temple has been inaugurated on 15th February 2024? எந்த கண்ட்ரியில்? அபுதாபி. சரிங்களா? ஓகேங்களா? மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரியில் ஹிந்து டெம்பிள் பிப்ரவரியில் இனாக்ரேட் பண்ணது வந்து அபுதாபியில். சரிங்களா? 66 who has been chosen as a torch bearer for the 2024 பாரிஸ் ஒலிம்பிக் கேம்? அதாவது பாரதத்துடைய ரெப்ரசன்ட் பண்ணி 2024 டார்ச் பீரர், டார்ச் ஒலிம்பிக்கில் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி பாரத ரெப்ரசன்ட் பண்ணி டார்ச் பீரர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அபினவ் பிந்த்ரா. அபினவ் பிந்த்ரா தான் வந்து டார்ச் பீரர் 2024 பாரிஸ் ஒலிம்பிக். சரிங்களா? 67
which of the following is the nodal ministry for Lakpati Didi scheme? ஓகேங்களா, லக்பதி தீதி ஸ்கீம், மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். லக்பதி தீதி ஸ்கீம் வந்து எந்த மினிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். லக்பதி தீதி ஸ்கீம், மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். 68 who has been awarded the ICC T20I player of the year 2023க்கு யார் வந்து பிளேயர் ஆஃப் தி இயர் வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ். 68 வந்து சூரியகுமார் யாதவ். ஐசிசி T20I பிளேயர் ஆஃப் தி இயர் 2023 பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ். 69 பிரதான் மந்திரி சூரியோதய யோஜனா இஸ் ரிலேட்டட் டு விச் ஆஃப் தி ஃபாலோயிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரூஃப் டாப் சோலார் பேனல், சூரியோதய அப்படின்றதுனால சூரியோதய ரூஃப் டாப் சோலார் பேனல் இதுதான். பிரதான் மந்திரி சூரியோதய யோஜனா அப்படின்றது வந்து எந்த இது ரிலேட்டட் இந்த ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூஃப் டாப் சோலார் பேனல்ஸ். அடுத்தது பாரத் ரத்ன் கர்பூரி தாக்கூர் பிலாங்ஸ் டு விச் ஸ்டேட்? பாரத் ரத்னா கர்பூரி தாக்கூர் இவர் வந்து எந்த ஸ்டேட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பீகார். பாரத் ரத்னா கர்பூரி தாக்கூர் வந்து எந்த ஸ்டேட் பார்த்தீங்கன்னா பீகார். அடுத்தது ஹூ வாஸ் த சீஃப் கெஸ்ட் அட் தி ரிப்பப்ளிக் டே பரேடு? 2024 ரிப்பப்ளிக் டே பரேடில் சீஃப் கெஸ்ட் யாருன்னு கேட்டிருக்காங்க. இமானுவேல் மேக்ரான். இமானுவேல் மேக்ரான் தான் வந்து ரிப்பப்ளிக் டே பரேடில் சீஃப் கெஸ்ட். இமானுவேல் மேக்ரான். அடுத்தது வென் இஸ் தி நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே செலிப்ரேட்டட்? நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே வந்து என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க? ஜான்வரி 25, 25th ஜான்வரி தான் வந்து நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே, 25th ஜான்வரி. அடுத்தது 73 ஹூ ஒன் தி கோல்டு மெடல் அட் ஏஷியன் மேரத்தான் சாம்பியன்ஷிப் 2024? கோல்டு மெடல் வாங்கினது வந்து யார்? மான்சிங். கோல்டு ஏஷியன் மேரத்தான் சாம்பியன்ஷிப்பில் வந்து கோல்டு மெடல் வாங்கினது 2024 மான்சிங். 74 ஹூ இஸ் தி ஃபாதர் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன்? இது ரொம்ப முக்கியமான கொஷின், யூஸ்வலாக ரிப்பீட் ஆகக்கூடிய கொஷின்ஸ். இது ஃபாதர் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் எம்எஸ் சுவாமிநாதன். எம்எஸ் சுவாமிநாதன் ஃபாதர் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் எம்எஸ் சுவாமிநாதன். அடுத்தது 75 வாட் இஸ் பார்டர் பிட்வீன் பாரத் அண்ட் சைனா? இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட பார்டர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து மக்மோகன் லைன். இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட பார்டருக்கு பேர் வந்து மக்மோகன் லைன். கொஷின் நம்பர் 76 ஹூ அமங் த ஃபாலோயிங் இஸ் தி சேர்பர்சன் ஆஃப் நிதி ஆயோக்? கரெக்டான ஆன்சர் வந்து பிரைம் மினிஸ்டர். சேர்பர்சன் வந்து யார்? பிரைம் மினிஸ்டர். நிதி ஆயோக்கோடைய சேர்பர்சன் வந்து பிரைம் மினிஸ்டர். 77 விச் இஸ் தி பர்த் பிளேஸ் ஆஃப் ஸ்ரீ குரு கோபிந்த் சிங்கோடைய பிறந்த இடம் வந்து எந்த இடம்னு கேட்டிருக்காங்க. பாட்னா. ஸ்ரீ குரு கோபிந்த் சிங்ஜியோடைய பிறந்த இடம் வந்து பாட்னா. அடுத்தது வென் வாஸ் தி இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி சைன்டு? இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி சைன் ஆனது எப்போன்னு கேட்டிருக்காங்க. இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி சைன் ஆனது 1960. இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி வந்து 1960 சைன் ஆச்சு. விச் வாஸ் த கேபிட்டல் ஆஃப் பேப்சு ஸ்டேட் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி பேப்சு ஸ்டேட்டோடைய கேபிட்டல் என்னன்னு கேட்டிருக்காங்க. பாட்டியாலா. பேப்சு ஸ்டேட்டோடைய கேபிட்டல் வந்து பாட்டியாலா. பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் பாட்டியாலா தான் வந்து பேப்சு ஸ்டேட்டோடைய கேபிட்டல். அக்ரிகல்ச்சர் ஃபால்ஸ் இன் விச் கேட்டகரி ஆஃப் எக்கானமி? எந்த கேட்டகரியில் வருது அக்ரிகல்ச்சர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி. அக்ரிகல்ச்சர் வந்து எக்கானமியோடைய எந்த கேட்டகரியில் வருது? பிரைமரி. அக்ரிகல்ச்சர் வந்து பிரைமரியில் வருது. விச் இஸ் த ஏரியா வைஸ் லார்ஜஸ்ட் யூனியன் டெரிட்டரி ஆஃப் பாரத்? இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் டெரிட்டரி யூனியன் டெரிட்டரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் லார்ஜஸ்ட் யூனியன் டெரிட்டரி, ஜம்மு அண்ட் காஷ்மீர். 82 ஹூ வாஸ் தி ஃபஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா? இண்டிபெண்டன்ட் இந்தியாவுடைய எஜுகேஷன் மினிஸ்டர் யார்? ஃபஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஃபஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா மௌலானா அபுல் கலாம் ஆசாத். வாட் இஸ் தி ஸ்டடி ஆஃப் மவுண்டெயின்ஸ் கால்டு? மவுண்டெயின்ஸை பற்றி படிக்கிறதுக்கு பேர் என்னது? மவுண்டெயின்ஸ் ஆஃப் ஆராலஜி. ஆராலஜி. மவுண்டெயின்ஸை பற்றி படிக்கிறதுக்கான ஸ்டடி பேர் ஆராலஜி. 84 விச் இஸ் தி ஹாட்டஸ்ட் அண்ட் பிரைட்டஸ்ட் பிளானட் ஆஃப் அவர் சோலார் சிஸ்டம்? எந்த பிளானட் வந்து ஹாட்டஸ்ட்டாகவும் பிரைட்டஸ்ட்டாகவும் இருக்கும் நம்மளுடைய சோலார் சிஸ்டத்தில்? வீனஸ். ஹாட்டஸ்ட் அண்ட் பிரைட்டஸ்ட் பிளானட் இன் அவர் சோலார் சிஸ்டம் வந்து ஆஃப் அவர் சோலார் சிஸ்டம் வந்து வீனஸ். ஹூ ஸ்டார்டட் லங்கர் பிரதா?
லங்கர் பிரதா யார் ஸ்டார்ட் பண்ணது? குரு நானக் தேவ்ஜி. குரு நானக் தேவ்ஜி. லங்கர் பிரதா வந்து ஸ்டார்ட் பண்ணது குரு நானக் தேவ்ஜி. குரு நானக் தேவ்ஜி. 86 மதுபானி பெயிண்டிங்ஸ் அப்படின்றது வந்து ஆர்ட்ஸ் ஃபார்ம் பிலாங்ஸ் டு விச் ஸ்டேட்? எந்த ஸ்டேட்டை சேர்ந்தது தான் வந்து மதுபானி பெயிண்டிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பீகார். மதுபானி பெயிண்டிங் வந்து பீகார். மதுபானி பெயிண்டிங் வந்து பீகார். 87 வந்து வாட் இஸ் தி ஓல்டு நேம் ஆஃப் மகாபாரத்? மகாபாரதோடைய பழைய பேர் வந்து ஜெய் சம்ஹிதா. மகாபாரதோடைய ஓல்டு நேம் வந்து ஜெய் சம்ஹிதா. ஜெய் சம்ஹிதா. 88 ஹூ ஃபஸ்ட்டு டிஸ்கவர்ட் நியூட்ரான்? நியூட்ரானை ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணது ஜேம்ஸ் சாட்விக். நியூட்ரானை ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணது ஜேம்ஸ் சாட்விக். ஹூ டிஸ்கவர்ட் நியூட்ரான்? ஜேம்ஸ் சாட்விக். 89 ஃபார் ஹவு மெனி இயர்ஸ் டேட் காந்திஜி ஸ்டேட் இன் சவுத் ஆஃப்ரிக்கா? சவுத் ஆஃப்ரிக்காவில் எத்தனை ஆண்டுகள் இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 வருடம் வந்து காந்திஜி வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் ஸ்டே பண்ணியிருந்தார். 21 வருடங்கள், 21 இயர்ஸ். சரிங்களா? அடுத்தது 90 டெஃபிஷியன்சி ஆஃப் விச் நியூட்ரியன்ஸ் காசஸ் ஸ்கர்வி? ஸ்கர்வினால் வரக்கூடியது வந்து என்ன டிசீஸ்னு பார்த்தீங்கன்னா எந்த நியூட்ரிஷன் குறைபாடுனால வரக்கூடிய டெஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி. விட்டமின் சி தான் வரக்கூடிய டெஃபிஷியன்சி தான் வந்து ஸ்கர்வி வரும். சரிங்களா? ஸ்கர்வி வந்து விட்டமின் சியோடைய குறைபாடுனால டெஃபிஷியன்சினால் வரக்கூடியது தான் வந்து ஸ்கர்வி. 91 வாட் இஸ் என்சைம் பேசிக்கலி? என்சைம்ன்றது வந்து என்னது? புரோட்டீன். என்சைம்ன்றது வந்து புரோட்டீன். என்சைம் அப்படின்றது வந்து புரோட்டீன். என்சைம்ன்றது வந்து புரோட்டீன். 92 அட் த டைம் ஆஃப் ஜாலியன் வாலாபாக் மசாக்ரேன் ஹூ வாஸ் தி இந்தியன் வைஸ்ராய்? இந்தியன் வைஸ்ராய் யாராக இருந்தாங்க? லார்ட் செம்ஸ்ஃபோர்ட். லார்ட் கிளம்ஸ்ஃபோர்ட் தான் வந்து ஜாலியன் வாலாபாக் மசாக்ரேன் அப்போது இந்தியாவோட வைஸ்ராயாக இருந்தவர் லார்ட் கிளம்ஸ்ஃபோர்ட். 93 விச் பார்ட் ஆஃப் த பாடி இஸ் அஃபெக்டட் பை ஜாண்டிஸ்? ஜாண்டிஸ்னால் அஃபெக்ட் ஆகக்கூடிய பார்ட் என்னது? லிவர். ஜாண்டிஸால் அஃபெக்ட் ஆகக்கூடிய பார்ட் வந்து லிவர். 94 இந்தியா சைன்டு பஞ்சஷீல் அக்ரிமெண்ட் வித் விச் கண்ட்ரி? இந்தியா வந்து சைனா கூட பஞ்ச்ஷீல் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. பஞ்ச்ஷீல் அக்ரிமெண்ட் அப்படின்னு வந்தாலே சைனா தான். 95 விச் இஸ் தி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் பை சர்ஃபேஸ் ஏரியா? சர்ஃபேஸ் ஏரியாவை வச்சு லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் அப்படின்றது வந்து லேக் சுப்பீரியர். லேக் சுப்பீரியர் அப்படின்றது தான் வந்து லார்ஜஸ்ட்டு ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கு. சரிங்களா? ஹூ வாஸ் தி ஃபஸ்ட் இண்டியன் டு பி அ பிரசிடெண்ட் ஆஃப் யூஎன் ஜென்ரல் அசம்பிளி? யூஎன் ஜென்ரல் அசம்பிளியில் ஃபஸ்ட்டு இந்தியன் பிரசிடெண்ட் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட் ஆஃப் யூஎன் ஜென்ரல் அசம்பிளியில் வந்து விஜயலக்ஷ்மி பண்டிட். விஜயலக்ஷ்மி பண்டிட் அப்படின்றது இது ரொம்ப முக்கியமான ஒரு ஜிகே கொஷின். அடுத்தது ஹவு மெனி கண்ட்ரீஸ் ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் யூஎன் ஜென்ரல் அசம்பிளி? யூஎன் ஜென்ரல் அசம்பிளியில் எவ்வளோ கண்ட்ரிஸ் இருக்குது? 193 கண்ட்ரிஸ் வந்து இருக்குது. 193 கண்ட்ரிஸ் வந்து யூஎன் ஜென்ரல் அசம்பிளியில் மெம்பர்ஸாக இருக்காங்க. 98 வாட் மோட்டோ இஸ் ரிட்டன் ஆன் நேஷ்னல் எம்ப்ளம்? நேஷ்னல் எம்ப்ளமில் வந்து என்ன மோட்டோ இருக்குது? சத்யமேவ் ஜெயதே. நேஷ்னல் எம்ப்ளமில் இருக்கக்கூடிய மோட்டோ வந்து சத்யமேவ் ஜெயதே. 99 ஹூ டிசைன்ட் இந்தியன் நேஷ்னல் ஃப்ளாக்? இந்தியன் நேஷ்னல் ஃப்ளாகை டிசைன் பண்ணது யார்? பிங்களி வெங்கையா. பிங்களி வெங்கையா டிசைன்டு இந்தியன் நேஷ்னல் ஃப்ளாக். கொஷின் நம்பர் 100 which of the following does bacteria need to assist it to grow and multiply? க்ரோ பண்ணுறதுக்கும் மல்டிப்ளை ஆகிறதுக்கும் என்ன தேவை பாக்டீரியாவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் தேவை, ஃபுட்டு தேவை, வார்ம் வெதர் தேவை. இது மூணுமே தேவை அப்படின்றதுனால ஆல் ஆஃப் தீஸ் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா?